அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியை சேர்ந்தவர் சக்தி காவல்துறையில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி லட்சுமி பிரியா. இந்த தம்பதியினருக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். லட்சுமி பிரியா விளையாட்டு பிரிவில் தேர்வாகி காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். முன்னதாக ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி காவல் நிலையத்திற்கு பணிமாற்றம் பெற்று அங்கு பணியாற்றி வந்தார். இதற்காக பாலவண்ணன் என்பவரின் வீட்டில் முதல் தளத்தில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் 4ஆம் தேதி சனிக்கிழமை என்பதால் காலை காவல் நிலையத்தில் அணிவகுப்பு நடைபெற்றது. ஆனால் உதவி ஆய்வாளர் லட்சுமி பிரியா நீண்ட நேரமாகியும் அணிவகுப்புக்கு வராததால் சக போலீசார் அவரை செல்போன் மூலம் தொடர்பு கொண்டனர். ஆனால் நீண்ட நேரமாகியும் எஸ்ஐ லட்சுமி பிரியா போனை எடுக்காததால் சந்தேகமடைந்த மணமேல்குடி காவல்துறையினர் காவலர்கள் பால்ராஜ், ரோஸ்லின் ஜெர்சி ஆகியோரை அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்துள்ளனர். லட்சுமி பிரியாவின் வீடு உள்பக்கமாக பூட்டி இருந்ததால் போலீசார் கதவை தட்டியுள்ளனர். ஆனால் லட்சுமி பிரியா கதவை திறக்காததால் வீட்டின் உரிமையாளரின் உதவியுடன் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்து அதிர்ந்துள்ளனர். காலை காவல் நிலையத்திற்கு கிளம்பிய எஸ்ஐ லட்சுமி பிரியா தனது காவல் சீருடையை அயன் பாக்ஸ் மூலம் அயன் செய்துள்ளார். அப்போது அயன் பாக்ஸில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக மின்சாரம் தாக்கி லட்சுமி பிரியா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. இதை பார்த்த போலீசார் கதறி அழுததுடன் காவல் நிலையத்திற்கும் தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்து கோட்டைப்பட்டினம் டிஎஸ்பி காயத்ரி, மணமேல்குடி இன்ஸ்பெக்டர் புரோஸ்கான் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு செய்து எஸ்ஐயின் உடலை மணமேல்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் லட்சுமி பிரியாவின் உறவினர்களுக்கு போலீசார் தகவல் கொடுத்துள்ளனர். பணியில் துடுக்காக இருக்கும் எஸ்ஐ லட்சுமி பிரியா விடுமுறை நாட்களில் பார்களில் மது விற்பனையை தடுத்துள்ளார். கடந்த வாரம் அத்தானி கிராமத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவிகள் பயன்படுத்தும் கழிவறையை இடித்து தரைமட்டமாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று ஆளும் கட்சியின் புள்ளிகள் அறிவுறுத்திய போதும் அசராமல் இந்த எஸ்ஐ லட்சுமி பிரியாவும் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். சமரசம் இல்லாமல் தைரியமாக பணி செய்தவர்தான் இந்த எஸ்ஐ லட்சுமி பிரியா என்கின்றனர் சக காவல்துறையினர். பணிக்கு கிளம்பிய பெண் எஸ்ஐ மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.